வணக்கம் அன்பு நண்பர்களே. கிட்டத்தட்ட திமுகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன மாற்றங்கள் வரப்போகுது, திமுகவில் முன்வைக்கப்படக்கூடிய அல்லது எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்கள் என்ன வகையான பலன்களை தரப்போகுது அல்லது அது பலன் தராதா அப்படிங்கிறத 360 டிகிரி கோணத்தில் அலசுறதா இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 1967 77க்கு பின்பு ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு தேர்தலை சந்திக்கிற பொழுதே தாவேகா முன் வச்சது. விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் உள்ளபடியே ஒரு ஆட்சி மாற்றமும் நடந்து விட்டது. ஆனால் மக்கள் பெரும்பான்மையை விஜய்கிட்டையும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 108 இடங்கள் வெற்றி. அது ஒரு தனிப்பெரும்பான்மை அப்படின்னு நம்ம சொல்லல. தனிப்பெரும்பான்மை என்பதற்கு 118 இடங்கள் தேவை. அதை விட 10 இடங்கள் குறைவாகத்தான் கொடுத்தாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பாரம்பரியமிக்க பழம்பெரும் கட்சிகள். திமுகவினுடைய வரலாறு 75 ஆண்டு காலம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அந்த இரண்டு கட்சிகளையும் வீழ்த்தி கட்சியை தொடங்கிய 2 ஆண்டுகளில் விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டது. இந்த ஆட்சிக்கு மிக முக்கிய பங்களிப்பாக இருந்தது விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கையாண்ட, இது மற்றவங்களுக்கு தான் எலெக்ஷன் எனக்கு எமோஷன் அப்படிங்கிற வார்த்தைகள். இன்னொன்று, திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு ஆடிய களமாடல். அது மக்கள் ரீதியாக போராட்ட களத்திற்கு வந்து ஆடியார் அப்படிங்கிறத விட ரீல்ஸ் வடிவத்தில், சோசியல் மீடியா வடிவத்தில் ரொம்பவே அதிகமாக தாவேகாவினுடைய ஆட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு நிலை அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். சரி, இப்போ திமுக தன்னுடைய தோல்விகளுக்கு பின்பு சில மறுகட்டமைப்புகளை செய்கிற ஆயத்தமாகி வர்றாங்க. அது என்ன வகையான மறுகட்டமைப்புகளை செய்ய போகிறாங்க? ஒட்டுமொத்த பார்வையும் திமுகவினுடைய செயற்குழுவை நோக்கி வர 22ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நோக்கி திரும்பி இருக்கு. நமக்கு கிடைத்திருக்கிற சில சுவாரஸ்ய தகவல்கள் தான் இங்கே நம்ம பகிர இருக்கோம். முதல்ல 13 மாவட்ட செயலாளர்களுடைய பதவி பறிக்கப்பட இருக்கு. திமுகவில் அமைப்பு ரீதியாக இப்போ 78 மாவட்டங்கள் செயல்படுது. இதை 100 முதல் 110 மாவட்டங்கள் வரை பிரிக்கிறதுக்கான ஆயத்த பணிகளை திமுக முடக்கி விட்டுருக்காங்க. அது எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தொகுதிகளில், சில மாவட்டங்களில் 4 தொகுதிகள் 5 தொகுதிகள் சேர்த்து கூட ஒரே மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அதையெல்லாம் உடைத்து அதிகபட்சம் 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், சில இடங்களில் தேவை நிமித்தம் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இதுதான் திமுகவினுடைய வியூகம். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற 78 அப்படிங்கிற மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை 100 முதல் 110 உயர்த்துவது. நீங்கள் 117 என்கிற எண்ணிக்கையில் உயர்த்தினா தான் 2இல் 1 அப்படிங்கக்கூடிய இடம் வரும். கிட்டத்தட்ட 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற இடம் வரும். ஸோ திமுக அந்தளவுக்கு அதிகார பரவலை விரும்புமா என்பது ஒரு கேள்விக்குறி. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 13 முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், முன்னாள் சபாநாயகராக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் வைத்திருக்கிறார்கள். அதில் திருநெல்வேலியினுடைய ஆவுடையப்பன் அவர்களுடைய பெயர் தொடங்கி பலருடைய பெயர் பட்டியல் இருக்குது. ஆவுடையப்பன் அவர்களுக்கெல்லாம் 81 வயதாகிறது. அதே போன்று சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய காந்தி, முன்னாள் அமைச்சர் காந்தி, அவருக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு 79 அல்லது 80 வயதாகிறது. இது போன்ற ஒரு 13 பேருடைய பட்டியல் இருக்குது. இந்த 13 பேருக்கு மாற்றம் இருக்குங்கிறாங்க. அந்த மாற்றம் என்பது அவர்களை விடுவிப்பதல்ல, அவர்களே ஒரு தலைமை பொறுப்புக்கு உந்தி தள்ளுவது. ஏற்கனவே மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளில் இணை, துணை என்கிற இடத்திற்கு அவர்களை நகர்த்திவிட்டு இங்கு புதியவர்களை கொண்டு வருவது அப்படிங்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தையும் திமுக கையில் எடுக்க போகுது. அப்போ இளரத்தம் பாய்ச்சுதல் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இளரத்தம் பாய்ச்ச வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஜென்சிகளை ஈர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற பேரில் பல நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இளைஞர்களை ஈர்க்கணும் அப்படின்னா, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் விஜயகாந்த் புதுவரவாக வந்தபோது களத்தை உள்வாங்கி, அன்றைக்கு அதிமுகலையும் மாணவரணி இருந்தது, இளைஞரணி இருந்தது. அப்போ பின்பும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. அது மாதிரியான ஒரு செட்டப்பை, அது மாதிரியான ஒரு அமைப்பை திமுக ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறத இந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானத்தில் ஒன்றாக கொண்டு வந்து கூட அதை முன்னிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மிக முக்கியமாக, கட்சியில் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை விட சட்டமன்றத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறதுனால செய்தியாளர்களையும் அவர் தான் சந்திக்கிறார். விஜய் வெர்சஸ் உதயநிதி களத்தை மாற்ற வேண்டிய தேவையும் இன்றைக்கி திமுகவுக்கும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அதை வலுப்படுத்த வேண்டும்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக, நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் செயல் தலைவராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரும் இதே போன்று இளைஞரணியிலிருந்து வந்தவர். சென்னை மாநகராட்சியில் இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி படிநாமங்களில் பல படிவங்களில் வந்தார். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் கையாளப்படுது. அவரும் துணை முதல்வராக இருந்தார். இங்கேயும் அப்படி தான். அவர் கிட்டத்தட்ட இளைஞரணியில் மாநில செயலாளர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போன்று அவர் துணை முதல்வராக இருந்தார். எல்லாமே 2006 to 2011 காலகட்டங்களில் திமுகவுடைய பேட்டர்ன் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அவங்களுக்கு எப்படி ஸ்டாலின் அவர்களுடைய படிநிலைகளை உயர்த்தி கொண்டு வந்தார்களோ அதே நிலை கொண்டு வந்தாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உடல் பலவீனத்தின் போது தான் கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக முன்மொழிந்தார்.
அது போன்ற சூழல் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட சட்டமன்றத்தில் தனக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதால் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சூழல் களத்தில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிற பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக முன்மொழிவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இந்த செயற்குழுவின் வடிவத்தில் இருக்குது. அப்புறம் ரொம்ப சீனியர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் போன்றவர்களுடைய பொறுப்புகள் அது அப்படியே தான் இருக்க போகிறதா அல்லது அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட போகிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் இருக்குது. அண்மை காலமாக தொடர்ந்து திமுக ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்கிறது. பாஜக நெருக்கம் காட்டுறாங்க என்பதுதான். செயற்குழுவில் அது தொடர்பான ஏதாவது தீர்மானங்கள் பாஜகவை எப்படி அணுகப் போகிறோம் என்பது தொடர்பான தீர்மானங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்சியினுடைய அடிப்படையில் கட்சியின் கட்டமைப்பு ரீதியாக திமுக ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. இளைய ரத்தம் பாய்ச்சப்பட இருக்குன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு 50க்கு மேல் 55க்குள் இருக்கக்கூடியவர். அந்த தலைமுறை வயதை ஒத்தவர்களை இங்கே பொறுப்புக்கு கொண்டு வரணும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கணும், அப்போ தான் கட்சியை ஆக்டிவாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான கோணம் இருக்குது. ஏற்கனவே நன்கு சம்பாதித்தவர்கள் பொறுப்பில் இருக்கும்போது தான் எதிர்க்கட்சி அரசியலில் செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் கிட்டத்தட்ட புதியவர்கள் வந்தாங்கன்னா அவங்க செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்களா? அங்கே இடம்தான் திமுக வெர்சஸ் தாவேக்கா நம்ம பிரித்து பார்க்கணும். தாவேக்கால செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரும் பொறுப்புக்கு வந்தாங்க. அதுதான் மக்கள் மத்தியில் திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அந்த திரும்பி பார்க்க வைத்த தன்மை 100 நாட்கள் ஆட்சிக்கு பின்பு மக்களுக்கு அதே போன்று இருக்கிறதா என்பது உள்ளிட்ட விமர்சனங்களும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் திமுக பல மாற்றங்களுக்கு தயாராகவும் எதிர்கொண்டும் வருகிறது. காலம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தான் எப்படி இயங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். விஜயகாந்த் அவர்களுடைய வருகைக்கு பின்புதான் நாம் குறிப்பிட்டதை போல அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உருவானது. அதனுடைய முதல் மாநில செயலாளராக சசிகலா அவர்களுடைய உறவினர் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் ஒவ்வொரு ஊருக்கும் சுற்றுப்பயணம் வந்தார். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் நேர்காணல்கள்லாம் நடத்தப்பட்டது. எது இளைஞர் பாசறைக்கு. அப்போ வந்திருக்கிற வெங்கடேசன் கேட்பாராம், அமெரிக்க அதிபர் யார்? அன்றைக்கு ஒபாமா இருந்தார். ஒபாமா என்று சொல்வார்கள். உங்கள் ஊர் ஒன்றிய செயலாளர் யார் அதிமுகன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொன்னால், என்னங்க ஒபாமாவை தெரியுது, ஒன்றிய செயலாளரை தெரியலையா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் அவர் கிடுக்குப்படியாக கேட்ட கடந்த கால நினைவுகள் எல்லாம் அதிமுகவினர் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா திமுகவுக்குள்ளும் ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இளைஞர்களை நோக்கி அந்த கட்சியை இன்னும் கொண்டு செல்வதற்கான ஒரு சூழலும் இருக்குது. ஜென்சி டிஎம்கேன்னு ஏற்கனவே தொடங்கிவிட்டாலும் இது கட்சியின் அதிகாரப்பூர்வ அமைப்புகளில் ஒன்றாக இந்த செயற்குழுவின் மூலமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. வேறு என்ன வகையான மாற்றங்களை திமுக எதிர்கொள்ள தயாராக இருக்குங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முந்தைய கலைஞர் ஆட்சி காலகட்டங்களெல்லாம் திமுகவில் ஊராட்சி செயலாளர் என்கிற ஒரு படிநிலை இருந்தது. இப்போ அந்த ஊராட்சி செயலாளர் முறையே ஒழிக்கப்பட்டு விட்டது. கிளை செயலாளர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊராட்சியில் 8-9 கிளை இருந்துச்சுன்னா கிளை செயலாளர்கள் இருப்பாங்க. ஸோ உள்ளாட்சி மன்றத்தில் ஊராட்சி செயலாளர்கள் இல்லாதனால தகுதியான தலைவர்களை கூட உருவாக்க முடியலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் திமுகவினர் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த ஊராட்சி செயலாளர்களை மீண்டும் கொண்டு வருது, கட்சியில் உள்ளபடியே எதிர்குரல் எழுப்பவர்கள்ட்ட கருத்து கேட்குறது. ஒரு மாவட்ட செயலாளர் எகெயின்ஸ்ட் இன்னொரு டீம் இருந்துச்சுன்னா கடந்த கால கலைஞர் அவர்களுடைய காலத்திலாம் தேர்தலில் போட்டி நடக்கும், மோதி வர்றவங்க வரட்டும். இப்பொழுதும் ஜனநாயக அடிப்படையில் கட்சியில் போட்டி நடந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கக்கூடிய புள்ளியில் வந்து கட்சியை நிறுத்துதுன்னு பல்வேறு வகையான விமர்சனங்களும் இருக்குது. எல்லா தொண்டர்களுடைய குமுறல்களுக்கும் தீர்வு காணுமா? கட்சியில் கிட்டத்தட்ட 36 பேர் கொண்ட குழுவை அனுப்புகிறாங்க. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய அந்த குழு கொடுத்த முடிவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வரப்போகுதுன்னு பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் திமுகவினுடைய அரசியல் எதிர்காலமும் இருக்குது. பார்க்கலாம் காலமும் களமும் அவர்கள் எப்படி நகர்த்துகிறது என்பதை. வேறு என்ன வகையான மாற்றங்களுக்கு திமுக தயாராகிறது நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.